எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் ஆஃப் த டே ஃப்ரூட்ஸ் இன்டு பாஸ்கெட்ஸ் 3 ஓட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் கிளியரா பண்ணிப்போம். பாருங்க, இந்த ஃப்ரூட்ஸ் இன்டு பாஸ்கெட் 3 இஸ் த சேம் ஆஸ் ஃப்ரூட்ஸ் இன்டு பாஸ்கெட் 2. இங்க ஒரே விஷயம் தான் சேஞ்ச் ஆகும். the constraints on the length of the baskets and the length of the fruits. சரியா, அங்க வந்து 1 to 100 இருந்துச்சு the length of the basket and the length of the fruits. இங்க வந்து 1 to 10 to power 5 இருக்கு. சோ இன்னைக்கு என்ன சிம்பிள் சேஞ்ச் ஆகல, எப்படி நம்ம அப்ரோச் டு an entire ப்ராப்ளமே சேஞ்ச் ஆகும்னு பார்க்க போறோம். சரியா, இப்போ வந்து நீங்க வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி பார்க்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் இன் பாஸ்கெட் 2 வீடியோ லிங்க் பண்றேன். நான் மறுபடியும் இந்த ஃப்ரூட்ஸ் இன் பாஸ்கெட் 2ல என்ன சிம்பிளா கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன். சரியா, சோ இந்த ப்ராப்ளம் என்ன பண்றோம்னா, இந்த ஃப்ரூட்ஸ் அரேல ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம பாஸ்கெட்ஸ்ல வந்து பிளேஸ் பண்ண போறோம். at the end of the process நம்ம என்ன சொல்ல போறோம், how many fruits go unplaced, how many types of fruits go unplaced ன்னு சொல்ல போறோம். சரியா, இப்போ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து பாஸ்கெட்ல வந்து பிளேஸ் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அரே வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து படிக்க போறோம். சரியா, அப்புறம் ஈச் ஆஃப் த ஃப்ரூட் வந்து the left most available and placeable basketல வந்து நம்ம பிளேஸ் பண்ண பார்க்க போறோம். ஒரு ஃப்ரூட்டை வந்து ஒரு பாஸ்கெட்குள்ள பிளேஸ் பண்ணோம்னா, so the number of fruits should be less than or equal to the capacity of the basket. ஓகேவா, இப்போ வந்து 4க்கு வந்து பார்க்கலாம். இங்க 4ல வந்து what is the left most available and placeable basket. இங்க வந்து 3ல வந்து டெஃபினட்டா பிளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா 3 is less than 4. இங்க வந்து இந்த பாஸ்கெட் வித் கெபாசிட்டி 5ல டெஃபினட்டா பிளேஸ் பண்ண முடியும். சோ 4 வந்து இந்த பாஸ்கெட்ல வந்து பிளேஸ் பண்ணி முடிச்சிடும். இப்போ வந்து இந்த பாஸ்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம், சோ மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து 2க்கு வரும். வாட் இஸ் த லெஃப்ட் மோஸ்ட் அண்ட் பிளேசபிள் பாஸ்கெட். இங்க டெஃபினட்டா 3 இருந்துச்சு, 4 இருந்துச்சு இந்த பாஸ்கெட்ஸ்ல. இந்த 2 வந்து இங்க 3ல போட முடியும். சோ அதையும் பிளேஸ் பண்றோம். இப்போ வந்து இந்த டைப் 3 ஃப்ரூட் 5 ஃப்ரூட்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ இங்க பாருங்க, வெறும் 4 தான் இருந்துச்சு இந்த அரேல. இந்த 5 ஃப்ரூட் வந்து நான் இந்த 4 பாஸ்கெட்ல போட முடியாது. சோ டெஃபினட்டா திஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட் will go unplaced. சோ அதனால நான் அவுட்புட் 1 ன்னு கொடுக்குறேன். சோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ப்ராப்ளம். ஆனா இப்போ அப்ரோச் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது, அதை போய் பார்க்கலாம். சோ இந்த ப்ராப்ளமோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னவா இருக்கும், நீங்க வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அரேவல்ல இருந்து ஒரு ஃபார் லூப் போடுவீங்க, அவுட்டர் ஃபார் லூப். அப்புறம் ஃபார் ஈச் ஆஃப் தி அவுட்டர் ஃபார் லூப்ஸ் நீங்க வந்து பாஸ்கெட் அரேவல் மேல இன்னர் ஃபார் லூப் போடுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4 வந்து பாப்பீங்க, which is the leftmost basket can be placed in. அப்புறம் அந்த பாஸ்கெட் வந்து எம்டி பண்ணுவீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போவீங்க, மறுபடியும் சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போவீங்க, மறுபடியும் சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுவீங்க. 5க்கு வந்து நீங்க 1 போட முடியாது, சோ அதை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அப்புறம் 3க்கு வருவீங்க. இங்க 3 வந்து லெஃப்ட் மோஸ்ட் பிளேசபிள் பாஸ்கெட் என்னவா இருக்கும், 4. சோ டெஃபினட்டா நீங்க 1 and ஃபைனல் ஆன்சர் வந்து கொடுத்துருப்பீங்க. ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், 2 ஃபாலோவர்ஸ் வச்சு நீங்க பண்ணிருப்பீங்க. சரியா, ஆனா இங்க வந்து உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து TC is equal to O of n ஸ்கொயர். ஏன்னா பாருங்க, இந்த ஃப்ரூட்ஸோட லென்த் வந்து என்ன இருந்துச்சு, இப்போ பாஸ்கெட்ஸோட லென்த் வந்து என்ன இருந்துச்சு. சோ இங்க ப்ராப்ளம் என்னவேனா, நீங்க வந்து எல்லா ஃப்ரூட்டுக்கும் நீங்க எல்லா பாஸ்கெட்ல போய் பாக்குறீங்க, கம்பேர் பண்ணி போய் பாக்குறீங்க. சோ டெஃபினட்டா இது வந்து ஒரு பேட் அப்ரோச். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு TC of n root n. So for all the fruits வந்து நீங்க வெறும் all the baskets பார்க்க மாட்டீங்க, n into n பார்க்க மாட்டீங்க, நீங்க n into root n பார்ப்பீங்க. root n என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கொயர் ரூட் டிகம்போசிஷன் கூப்பிடுறோம் இதை. ஸோ எல்லா பாஸ்கெட்ஸையும் வந்து நம்ம n கம்பேரிசன்ஸ் இல்லாம ஒரு ஸ்கொயர் ரூட் n பிளாக்ஸா நம்ம வந்து உடைச்சிட்டு வந்து அந்த பிளாக்ல இருக்க மேக்ஸிமம் பாஸ்கெட் போய் பார்க்க போறோம். ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட் டிகம்போசிஷன். இது வந்து கிளியரா இப்போ போய் பார்க்க போறோம். சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஸ்கொயர் ரூட் டீகம்போசிஷன் டெக்னிக் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஸ்கொயர் ரூட் டீகம்போசிஷன் டெக்னிக் என்ன பண்ணணும்னா, இந்த பாஸ்கெட்ஸ் வந்து பிளாக்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைஸ் nல வந்து நம்ம உடைக்கணும். அது எப்படி பண்ண போறோம், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வந்து நம்ம mல வந்து எடுக்கணும். சரியா, சோ n is the total number of fruits. இங்க வந்து total number of fruits வந்து 4 இருந்துச்சு, which is equal to total number of baskets. So m is equal to square root of n. So square root of n என்னவா இருக்கும், 4 square root of 4 என்னவா இருக்கும், 2. So இது ஆக்சுவலா வந்து the floor of the square root of n. So n வந்து perfect square இல்லைன்னா அதோட ஃப்ளோரை வந்து நீங்க mல போய் ஸ்டோர் பண்ணுவீங்க. சரியா, இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து blocks உடைச்சிட்டோம். So blocks of size 2. So baskets வந்து 3, 5, 4, 1 இருக்கு. So blocks of size 2 உடைச்சோம்னா என்னவா இருக்கும், இது ஒரு பிளாக் இருக்கும் 3, 5 and இது ஒரு பிளாக் இருக்கும் 4, 1. சரியா, இப்போ வந்து for each block நம்ம வந்து ஒரு புது லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம், which will store the maximum capacity inside each block. சரியா, சோ இது வந்து நான் max of v ன்னு கூப்பிடுறேன். so the max value inside each block. so அது வந்து இங்க வந்து பார்க்கலாம். so 3 and 5 இதுல வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருந்துச்சு, 5. சரியா, இப்போ 4 and 1 இதுல வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருந்துச்சு, 4.
சரியா? இவ்வளவுதான். நான் இப்போ வந்துதான் நம்மளோட அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபார் ஈச் ஃப்ரூட் இது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும்போது ஃபார் ஈச் ஃப்ரூட் வந்து நம்ம இந்த பாஸ்கெட்ஸ்ல பிளேஸ் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஓகே, ஃபார் ஈச் ஃப்ரூட் நம்ம என்ன பண்ண பாக்குறேன்னா இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் கம்பேரிங் இட் வித் ஆல் த பாஸ்கெட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈச் ஆஃப் த பிளாக்கோட மேக்ஸ் வேல்யூட ஃபர்ஸ்ட் நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். சரியா? ஸோ ஈச் ஆஃப் த பிளாக்கோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கு, மேக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃப்ரூட் வந்து இங்க வந்து 4 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளாக் இஸ் ஈக்குவல் டு 5. சரியா? சோ டெஃபினட்டா இந்த ஃப்ரூட்டை வந்து 4 ஃப்ரூட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் பிளாக்ல டெஃபினட்டா பிளேஸ் பண்ண முடியும். சரியா? சோ நவ இன்ஸ்டெட் ஆஃப் சர்ச்சிங் ஃபார் ஆல் தி அதர் பிளாக்ஸ் நான் எனக்கு என்ன வந்து தெரிய வந்துருச்சுன்னா இந்த சின்ன பிளாக்லயே எனக்கு ஆன்சர் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் கம்பேரிங் 4 டைம்ஸ் ஐ நோ தட் வித்தின் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 டைம்ஸ் நான் வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து பிளேஸ் பண்ண முடியும் எனக்கு தெரிய வந்துருச்சு. சோ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் பிளாக் வித் மேக்ஸ் கெபாசிட்டி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஃப்ரூட்டை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சோம். சரியா? in that block find the first basket that can hold the fruit. So in this block 3,5 நம்ம வந்து the first of basket that can hold the fruit வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? So what is the first block that can hold the fruit, basket that can hold the fruit in this block? So 4 3 5 இருக்கு. So definitely இங்க வந்து what is the first basket that can hold the fruit 4? So definitely 5. So இந்த 5க்கு வந்து எக்ஸாக்ட் சேம் ப்ரொசீஜர் தான் பண்ண போறோம். நம்ம அந்த ஃபாலோ ப்ரொசீஜர்ல பண்ணும்போது இந்த 5 வந்து 0வால ரிப்ளேஸ் பண்றோம். சரியா? ஓகே, அப்புறம் இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம பிளேஸ் பண்றோம். இங்க ஒரே ஒரு டிஃபரன்ஸா இருக்கும் பாருங்க. நீங்க வந்து ஒரு மேக்ஸ் ஆஃப் அ பிளாக் நீங்க வந்து ஒரு ஃப்ரூட்டை வந்து ஒரு பிளாக்ல பிளேஸ் பண்றீங்கன்னா சோ அந்த பிளாக்ல வந்து நீங்க மறுபடியும் மேக்ஸிமம் எடுத்து இந்த மேக்ஸிமம் வேல்யூ பி வந்து அப்டேட் பண்ணும். சரியா? இஃப் ஃபவுண்ட் மார்க் த பாஸ்கெட் ஆஸ் யூஸ்ட். சோ மார்க் த பாஸ்கெட் ஆஸ் யூஸ்னா என்ன பண்றோம், நான் இங்க வந்து 0 செட் பண்ணிட்டு நான் வந்து அப்டேட் த புது பிளாக்ஸ் மேக்ஸ் நான் டெஃபினட்டா பண்ணுவீங்க. சோ ஹவு டு யூ அப்டேட் தி புது பிளாக்ஸ் மேக்ஸ்? சோ டெஃபினட்டா நீங்க வந்து மறுபடியும் இந்த ஃபார் லூப் போட்டு இந்த சின்ன பிளாக்ல வந்து மேக்ஸிமம் எடுத்து மறுபடியும் இங்க வந்து போட்டுறீங்க. சோ இந்த பிளாக்ல என்ன இருக்கு, 0 3 and 0. சரியா? சோ 3 and 0 மேக்ஸ் வந்து நீங்க இந்த மேக்ஸிமம் ஆஃப் திஸ் பிளாக்ல நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க. சோ மேக்ஸிமம் ஆஃப் திஸ் பிளாக் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? சோ மறுபடியும் நெக்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு போக போறோம் where the index is equal to 2. சரியா? இப்ப 2க்கும் எக்ஸாக்ட் சேம் ப்ரொசீஜர் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 வந்து வித் மேக்ஸிமம் வேல்யூஸ் இன்சைட் த பிளாக்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். சோ 2 வந்து ஃபர்ஸ்ட் 3யோட கம்பேர் பண்ணுவோம். சோ 2 3யோட கம்பேர் பண்ணா எனக்கு ஆல்ரெடி தெரிய வந்துருச்சு ஃபர்ஸ்ட் பிளாக்லயே எனக்கு இந்த 2 வந்து பிளேஸ் பண்ணாங்க. சோ மறுபடியும் இந்த 2 வந்து இந்த பிளாக்ல வருவேன். 2 வந்து 3 இந்த லொகேஷன் 3ல வந்து பிளேஸ் பண்ண அப்புறம் இங்க வந்து 0ன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ வந்து அப்டேட் த பிளாக்ஸ் மேக்ஸ். சோ பிளாக்ல என்ன வேல்யூஸ் நல்லா இருக்கு, 0 and 0. சோ டெஃபினட்டா இந்த பிளாக்கோட மேக்ஸும் 0வா இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃப்ரூட்டுக்கு போகிறோம். இந்த ஃப்ரூட் நம்பர் 5. ஸோ ஃப்ரூட் நம்பர் 5 வந்து மறுபடியும் நம்ம வந்து இந்த மேக்ஸிமம் ஆஃப் வீல வந்து கம்பேர் பண்ணுவோம். சரியா? ஸோ மேக்ஸிமம் ஆஃப் வீல வந்து 5 கம்பேர் பண்ணா நம்ம 0லயும் நம்ம பிளேஸ் பண்ண முடியாது, 4லயும் பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டா 5 கோஸ் அன்பிளேஸ்ட். ஓகேவா? ஃபைனலா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இந்த 3க்கு வர போறோம். சரியா? சோ இந்த 3யும் கம்பேர் பண்ணோம் with the maximum values of the blocks. So 3 வந்து 0 ஓட கம்பேர் பண்ணோம், 3 cannot be placed here. 3 வந்து 4 ஓட கம்பேர் பண்ணுவோம், 3 can be placed here. So வந்து இந்த 4 ஓட கம்பேர் பண்ணி எனக்கு 3 வந்து less than or equal to வந்துச்சுன்னா என்ன சொல்லுது இது வந்து, so this can be placed in this block. So 4 and 1 இருக்குல, இந்த 2 fruitsல வந்து இந்த 2 basketsல வந்து இந்த 3 fruit வந்து பிளேஸ் பண்ண முடியும். சோ அதை வந்து பிளேஸ் பண்ண போறோம். 3 வந்து இதுல for loop போட்டு so 3 I can place it here. அது வந்து நான் பிளேஸ் பண்ணேன். 3 வந்து இந்த 4 ஃப்ரூட்ல இருக்க பாஸ்கெட்ல வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பிளாக்கோட மேக்ஸிமம் வந்து அப்டேட் பண்ண போறோம். சோ இது 1 ஆயிடும். சோ 0 and 1 இருந்துச்சு இந்த பிளாக்ல. இப்போ புது மேக்ஸ் ஆஃப் பிளாக் இஸ் ஈக்குவல் டு 1. சோ இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். நான் வந்து எல்லா ஃப்ரூட்ஸையும் படிச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து வாட் ஆர் த நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தட் வர் அன்பிளேஸ்ட் பார்க்கணும். சோ 3 பிளேஸ் பண்ணிட்டோம், 2 பிளேஸ் பண்ணிட்டோம், வெறும் 5 தான் அன்பிளேஸ்டா போயிருந்துச்சு. சோ 5 இஸ் த உங்களோட அன்பிளேஸ்ட் ஃப்ரூட். சோ நம்பர் ஆஃப் அன்பிளேஸ்ட் ஃப்ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. சோ இப்படிதான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். பாருங்க, இந்த ப்ராப்ளமோட ட்ரிக் என்னன்னா, for each of the fruit instead of comparing all the baskets நான் வந்து என்ன பண்ணேன், இந்த baskets வந்து ஒரு blocks படிச்சுட்டு and I've got root n blocks. சரியா? So root n blocks of root n sizes. சரியா? which is equal to n r case. So இப்போ வந்து என்னோட டைம் கன்ஸ்டன்ட் என்னவா இருக்குன்னா O of n, where n stands for the number of fruits into root n. For each fruit நான் every time நான் எதை வந்து கம்பேர் பண்றேன், I'm not comparing all the baskets, I'm comparing the root n
baskets. root n baskets எப்படி கம்பேர் பண்ணா ஒரு root n blocksல வந்து நான் max value எடுத்து so அந்த root n value தான் நான் கம்பேர் பண்றேன் all the fruits கூட. so that is why type coefficient வந்து O of n root n. so இப்படி தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இப்ப குயிக்கா போய் கோட பார்க்கலாம். சோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட கோடா இருக்கும்போது ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வந்து m ல வந்து ஸ்டோர் பண்ண போறோம். சோ m is equal to maths dot square root of n. பாருங்க சில சிச்சுவேஷன்ஸ் என்ன ஆகும்னா நீங்க வந்து ஒரு வேல்யூ 5 எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் இருக்காது. சோ இங்க வந்து நீங்க வந்து the floor வேல்யூ எடுப்பீங்க. சோ வந்து அது வந்து எப்படி எடுப்பீங்க? சோ வெறும் int of maths dot square root of n வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து floor வேல்யூ வந்து m ல வந்து எடுத்து கொடுத்துரும். இப்போ வந்து the number of blocks வந்து கண்டுபிடிக்கணும். so the size of each block வந்து என்ன ஸ்டோர் பண்ற போது m. so the number of blocks என்ன ஸ்டோர் பண்ணும்? அது வந்து blocks is equal to maths dot c of n by m. ஏன் நீங்க ஏன் நான் டெஃபினட்டா இங்க math dot c யூஸ் பண்றேன்னா பாருங்க சில ஒகேஷன்ஸ்ல நீங்க வந்து உங்களோட math dot floor வேல்யூ வந்து உங்க m ல போயிடும். சோ டெஃபினட்டா அது வந்து காம்பன்சேட் பண்றது நீங்க வந்து math dot c ல வந்து நீங்க நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் ஸ்டோர் பண்ணுவீங்க. இதுக்கு இன்னொரு இன்ட்யூஷன் இருக்கு பாருங்க. நீங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு சரியா. சோ ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டுனா நீங்க வெறும் இந்த எலிமெண்ட்ஸ் பை த சோ m is equal to square root is equal to சோ எலிமெண்ட்ஸ் பை த ஸ்கொயர் ரூட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 2 பிளாக்ஸ்ல வந்து ஓடிடும் சரியா. ஆனா பாருங்க இங்க வந்து so 5 by 2 வந்து 2 blocks கொடுக்கும். உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு வெறும் 2 blocks இல்ல உங்களுக்கு ஆக்சுவலி 3 blocks தேவை. சோ அதுதான் math dot ceil of n by m. so 5 by 2 என்ன கொடுக்கும் 2.5. அதோட சீலிங் எடுத்தீங்கன்னா கரெக்டா 3 blocks வந்து இங்க வந்து விழுந்துரும். சோ இதுக்கு தான் நம்ம math dot ceil of n by m இங்க வந்து கொடுக்கும் சரியா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா for இன்னொரு வேல்யூ இங்க எடுத்துக்கிறேன். சோ இங்க வந்து ஆன்சர். சோ ஆன்சர் என்ன கூற போகுதுன்னா ஃபைனலா எனக்கு வந்து the number of unplaced root types வந்து ஸ்டோர் பண்ண போகுது. சோ இனிஷியலா நான் வந்து none of the fruits are placed இனிஷியலா. சோ அது வந்து ஆன்சர் is equal to n ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகுது சரியா. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஈச் ஆஃப் த பிளாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து எடுக்க போறோம். சோ அதை எப்படி எடுக்க போறோம்? சோ max v is equal to இனிஷியலா நான் வந்து 0 அசியூம் பண்ணிட்டு for all the blocks. Now for each of the blocks வந்து நான் வந்து maximum value வந்து கரெக்டா கண்டுபிடிக்க போறேன். சோ எப்படி பண்ண போறோமா? for I in range of n சரியா. so max v of I by m is equal to max v of I by m comma so இது வந்து baskets of I. ஏன் by m கொடுக்குறேன்னா பாருங்க so I am correct so I value வந்து just showing the index of all the fruits. so மறுபடியும் அதே எக்ஸாம்பிள் போவோம். so 1,1,1,1 so இங்க வந்து 3 baskets இருக்கு சரியா. so இங்க வந்து so suppose இந்த லொகேஷன் எடுத்தீங்கன்னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2. ஆனா இது வந்து எந்த பாஸ்கெட் வந்து குறிக்குது? இது வந்து 0th basket வந்து குறிக்குது. so 1 இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 1 நீங்க இந்த டிவைடட் பை தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் these 5 னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 னா 2 வரும். so 1 divided by 2 னா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இந்த 0th basket போய் குறிக்கும். so டெஃபினட்டா நீங்க வந்து இந்த I இண்டெக்ஸ்ல வந்து நீங்க என்டையர் ஃப்ரூட்ஸ் அரே வந்து பாஸ்கெட் அரே வந்து நீங்க ட்ராவர்ஸ் பண்ணும்போது கரெக்ட்டா இந்த பிளாக் நம்பர் வந்து எடுக்கிறதுக்கு நீங்க வந்து max of I by m கொடுக்கணும் சரியா. சோ அதுதான் இங்க I by m வந்து கொடுத்துரும். ஓகே டெஃபினட்டா இப்போ வந்து நான் all the maximum values for each of the blocks வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் இப்போ வந்து எல்லா ஃப்ரூட்டுக்கும் போய் பார்த்து அதை வந்து கரெக்ட் பாஸ்கெட்ல வந்து பிளேஸ் பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராப்ளம் வந்து முடிச்சிட்டோம் இங்க for fruit in fruits சரியா. சோ ஃபார் ஈச் ஆஃப் த ஃப்ரூட் இன் ஃப்ரூட்ஸ் வந்து நான் ஒரு லாஜிக்க பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரூட் வந்து இனிஷியலா பிளேஸ் ஆயிருக்காது சரியா. இப்போ வந்து நம்ம அல்காரிதம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அல்காரிதம் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம வந்து எல்லா பாஸ்கெட்ஸும் கம்பேர் பண்ண மாட்டோம். வெறும் இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஈச் ஆஃப் த பாஸ்கெட்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல. சோ அதுக்கு தான் இங்க பண்ண போறோம். ஃபார் பிளாக் இன் so for v in range of இங்க வந்து blocks சரியா. இங்க வந்து என்ன வேணா கொடுத்துருக்கேன் for block in range blocks for v in range blocks. நான் வந்து பிளாக்னே கூப்பிடுறேன். இது வந்து எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப சிம்பிளா பண்ணிரும் சரியா. சோ இப்போ வந்து if max value of that block only if it is
greater than or equal to the current fruitனா தான் அந்த ஃப்ரூட் வந்து அந்த பிளாக்ல பிளேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம பிளேஸே பண்ண முடியாது. சரியா? அந்த ஃப்ரூட்டை வந்து ஒரு பர்டிகுலர் பிளாக்ல. சரியா? இதுக்கு தான் இந்த if max value of that block is greater than equal to fruit, அப்பதான் அந்த பிளாக்குள்ளேயே நான் போய் சர்ச் பண்ண போறேன். சரியா? இதுக்கு தான் இந்த லாஜிக்கல் இருப்பேன். ஸோ நவ் ஆல் தி எலிமெண்ட்ஸ் இன்சைட் தட் பர்டிகுலர் பிளாக் வந்து நான் போய் செக் பண்ணல. ஸோ ஃபார் I in range of M. So ஒரு பிளாக்குள்ள எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கும்? M எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஒரு பிளாக்குள்ள. சரியா? சோ அதுதான் செக் பண்ண போறேன். இப்போ ஃபார் ஈச் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் வித்தின் தட் பிளாக் வேர் கேன் ஐ பிளேஸ் த ஃப்ரூட். சரியா? சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்னொரு இது பண்ணிக்கிறேன் நான் இங்க. சோ மேக்ஸ் v ஆஃப் பிளாக் இஸ் ஈக்குவல் டு 0. பாருங்க, ஒரு பிளாக்ல நான் போய் உள்ள போய் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஃப்ரூட்டை வந்து ஒரு பிளாக் உள்ள ஒரு பாஸ்கெட்ல போய் போடும்போது அந்த பாஸ்கெட் வந்து காலி ஆயிடும். சரியா? சோ ஒரு புது மேக்ஸிமம் தேடணும் அந்த பிளாக்ல சில சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கும். சோ அதான் நான் புது மேக்ஸிமம் தேட போறேன் இதே லாஜிக் வச்சு. சோ அங்கேயும் பாத்துப்பீங்க அட் தி எண்ட் ஆஃப் ஈச் ஸ்டெப் நான் வந்து அப்டேட் த மேக்ஸ் வேல்யூ பண்றேன். சோ அது பண்றதுக்கு தான் நான் அந்த மேக்ஸ் v ஆஃப் பிளாக் வந்து ஈக்குவல் டு 0 இனிஷியலா செட் பண்ணி வச்சிட்டேன். சரியா? For I in range M. சரியா? இப்போ the correct position is equal to so block into M plus I. சரியா? சோ இது வந்து பாருங்க, நம்ம வந்து இந்த பிளாக்குள்ள போறோம், ஒரு பிளாக்குள்ள போறோம். அப்புறம் அந்த பிளாக் ஒரு பிளாக்கோட சைஸ் எவ்வளவா இருக்கும்? M சைஸா இருக்கும். அப்புறம் இந்த பிளாக் என்ன கூறியிருந்தா நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் ட்ராவர்ஸ் சோ ஃபார். அண்ட் இது வந்து நான் வந்து கரெக்ட் இண்டெக்ஸுக்கு போய் பாயிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் பாஸ் இஸ் ஈக்குவல் டு பிளாக் இன்டூ எம் பிளஸ் ஐ. ஸோ இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? நீங்க அந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு இந்த பாஸ் இஸ் ஈக்குவல் டு பிளாக் இன்டூ எம் பிளஸ் ஐ வந்து என்ன பண்ணுதுன்னு நீங்க வந்துட்டு பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆச்சுன்னா நிறைய கான்செப்ட்ஸ் ஃபியூச்சர் மிஸ் ஆகும். பாஸ் ஈக்குவல் பிளாக் இன்டூ எம் பிளஸ் ஐ ஏன் ஆகுதுன்னு நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்து நான் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணணும். இஃப் பாஸ் is less than n and the fruit should not have been placed so far and not placed and okay fruit இப்போ place ஆகல, ஆனா இப்போ எந்த பாஸ்கெட்ல வந்து பிளேஸ் ஆகணும்னு அதுக்கும் ஒரு லாஜிக் இருக்குல்ல. when can I place a fruit? Only when the fruit is less than equal to the basket of pos. So fruit less than equal to baskets of pos. சரியா? சோ இதுதான் 3 ரூல்ஸா இருக்கும் ஒரு ஃப்ரூட்டை வந்து ஒரு புது பாஸ்கெட்ல பிளேஸ் பண்றது. பாஸ் இஸ் லெஸ் தென் n and the fruit has not been placed so far and the fruit is less than equal to baskets of pos. சோ இதுதான் 3 ரூல்ஸா இருக்கும். சோ இப்போதான் நான் அந்த ஃப்ரூட்டை வந்து பிளேஸ் பண்ண போறேன். சோ placed is equal to true and baskets of pos is equal to 0. சரியா? இது வந்து இந்த ஃப்ரூட் வந்து இந்த கரெக்ட் பாஸ்கெட்குள்ள நான் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதோட நான் என்னோட ஸ்டெப்ஸ் வந்து முடிஞ்சிடாது, இன்னொரு ஸ்டெப்பும் இருக்கு. வந்து என்ன ஸ்டெப்பா இருக்கும்? ஸோ தட் இஸ் அப்டேட்டிங் த புது கரெக்டான மேக்ஸ் v வேல்யூ ஃபார் தட் பிளாக். சரியா? ஸோ அதுக்கும் சேம் லாஜிக் தான் இருக்கும். பாஸ் லெஸ் தேன் n நான் வந்து மேக்ஸ் v ஆஃப் பிளாக் is equal to maximum of max v of block comma baskets of pos. சரியா? இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபார் லூப் முடிச்சோடனே நான் வந்து என்ன பண்ணலாம்னா நான் இந்த கரண்ட் ஃப்ரூட் வந்து டெஃபினட்டா பிளேஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ அங்க வந்து ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் மைனஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஒரு ஃப்ரூட் பிளேஸ் பண்ணானே அந்த ஒரு ஃப்ரூட் பிளேஸ் பண்ணேன்னு ஆன்சர் போய் சொன்னோம்ல. ஸோ அதான் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயமும் பண்ணோம், நீங்க வந்து ஒரு ஃப்ரூட்டை வந்து ஒரு பிளாக்ல பிளேஸ் பண்ணோடனே இன்னொரு பிளாக் போய் தேட தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் நான் இங்க வந்து பிரேக்னு கொடுத்துடலாம். ஸோ பிரேக் என்ன பண்ணும்? இந்த ஃபார் லூப் வந்து பிரேக் பண்ணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். ஃபைனலா நீங்க போய் ரிட்டர்ன் ஆஃப் ஆன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். சோ நான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் சிபிபி கோடும் போட்டு வைக்கிறேன். அதை பார்த்து நீங்க டெஃபினட்டா கத்துக்கலாம். சோ இங்க வந்து நம் ஆஃப் அன்பிளேஸ் ஃப்ரூட்ஸ்ல ஓகே. சோ நம்ம வந்து n வேல்யூ வந்து இங்க எடுக்கல, n len ஆஃப் ஃப்ரூட்ஸ். சரியா? இதோட இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். நான் அதர் லாங்குவேஜ்ல இந்த ப்ராப்ளமோட கோட் வந்து போட்டு வைக்கிறேன். நீங்க அதை பார்த்து ஈஸியா டெஃபினட்டா கத்துக்கலாம் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். நான் கூடி சீக்கிரமா இன்னொரு வீடியோட உங்களை வந்து பார்க்கிறேன். Until then, நீங்க டேக் கேர், கீப் கோடிங். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தாச்சுன்னா நீங்க எந்த வீடியோல போடுவீங்க, நான் கூடி சீக்கிரமா உங்களை வந்து பார்க்குறேன்.